ஸோ இன்றைக்கி கூட திரு மு.க. ஸ்டாலின் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ தமிழை பற்றி பேசுகிறாங்க. திமுக விசஸ் தமிழ், திமுகவுக்கு தமிழ் மேலே உண்மையாகவே பற்று இருக்கா? நாடகம் ஆடுறாங்க மேடம். அப்புறம் ஏன் கட்சியை திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுருக்காங்க? திராவிடம் என்கிற நாடு இருந்திருக்குமானால் இருந்ததாக நம்பப்படுகிற ஏற்றுக்கொண்டால் தமிழ் மட்டும்தானா? எனவே எது விற்றா வியாபாரிக்கு 2 ரூபாய் லாபம் கூட கிடைக்கும்னு ஒரு வியாபாரி பார்ப்பான். அதைத்தான் திமுகவும் இப்போது தமிழை விற்கலாம், தமிழை விற்றால் காசு கிடைக்கும், இதுதான் அவர்களுடைய தொடர்ந்து. உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, ஆகா ஓஹோன்னு பேசுகிற இவங்க அப்பா, அவங்க அப்பாவே எனக்கு பழக்கம், தொடர்பு. அவரும் நானுமே ஜெயிலில் இருந்திருக்கோம். இந்திராவுக்கு கருப்பு கடி காமிஷன், இந்திரா காந்திக்கு. தமிழ்லாம் பேசுவார், நல்ல மிக தமிழ் அறிஞர். அவர் பக்கத்தில் கூட எனக்கு தகுதி இல்லை. ஆனால் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருந்து வந்தாலோ, சோனியா காந்தி வந்தாலோ இந்த கூட்டத்துக்கு இவர் ஆங்கில உரையாற்றுவார், எழுதி வச்சு படிப்பார். ஏன்னா அவருக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னு மன்மோகனுக்கு, மக்களுக்கு அல்ல, மன்மோகனுக்கு சேரணும், சோனியா காந்திக்கு சேரணும். எனக்கு புரியுது. ஆக அந்த நேரத்தில் எதை செய்தால் வியாபாரம் நடக்கும், அவ்வளவுதான். அதில் அந்த பற்றுக்கிட்டுங்கிறதெல்லாம் பொய், நாடகம் ஆடுறாங்க. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். ஒரு தந்தை கல்வி அமைச்சர், அவர் பையனை கேட்குறாங்க, என்னப்பா அவனுக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஸ்பானிஷ். உண்மையை சொல்கிறான் அந்த பையன். அப்பா சொல்கிறாரு, பொய் சொல்லாதேன்னு மகனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய கல்வி அமைச்சர் சொல்கிறாரு. அல்ல, அவன் பயந்துட்டான் மைக்கை பார்த்த உடனே. அவன் இங்கிலீஷும் தமிழும் தான் படிக்கிறான். ஒரு பையனை அவன் தெரியாமல் சொல்கிறான்னு சொல்லி பொய் சொல்லி தூண்டி கொடுக்குற தந்தை தான் தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர், திமுக அமைச்சர். இவங்க தமிழ் பற்று எவ்வளவுங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். ஒன்று, இவங்க தமிழ்நாட்டில் தமிழங்கிட்ட ஓட்டு வாங்கி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க, தமிழ்நாட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்க அறிவாளி இல்லையா? பீகார்காரனை தேடி 600 ரூபாய் அவன் காலில் வச்சு கும்பிட்டு எப்படா தமிழனை ஏமாற்றி ஓட்டு வாங்கிறது, என்னென்ன ப்ராமிஸ் சொல்லி அது செய்கிறோம் செய்யலை, எப்படா ஏமாத்துறதுங்கிறத இவங்களுக்கு 600 கோடி ரூபா பீகார், அதை வெக்கம் இல்லாமல் சொல்கிறாங்க.